வணக்கம். sukisivamexpressions சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நேயர்களுக்கும் எங்கள் டீம் சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். போன முறை கேள்வி பதில் பகுதியில் அப்பா ப்ரீ வெட்டிங் கிளாஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு நிறைய மெயில் என்கொயரிஸ் வந்துருந்தது. அந்த மெயில்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்டகரைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டேட் வென்யூ ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இமெயில் முகவரிக்கே உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இந்த வார கேள்வி பதிலில் ஒரு புதிய முயற்சி. அப்பாவுடைய நண்பருமான ரசிகருமான மிஸ்டர் மணிகண்டன் ரசிகர்கள் சார்பாக சில கேள்விகளை அப்பா கிட்ட கேட்பாங்க. வாங்க நம்ம நிகழ்ச்சியை பார்க்கலாம். சாலை விதிகளை கண்டபடி மீறது, அப்புறம் பொது இடங்களை சிறுநீர் கழிக்கிறது, ரயிலில் போகும்போது நமக்கு பக்கத்துலேயே குப்பை தொட்டி இருந்தாலும் அதை வெளியில் அப்படியே குப்பையை தூக்கி வீசுறது. நான் என்ன பண்ணணும் அதான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அகங்காரம் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இயற்கையாகவே இருக்கும். அதுக்கு காரணம் பள்ளி கல்லூரிகளில் இதை ஒரு பொருட்டாக பெருசாக சொல்லிக் கொடுக்காதனாலையா? ஒரு போலீஸ்காரன் நின்னா அப்போ வேணால் இவங்க ஹெல்மெட் போட்டுட்டு போவாங்க. இது ஹெல்மெட் போலீஸ்காரனுக்காக போடுறதா தான் இவங்களுக்கு நினைப்பு. ஒடுக்கப்பட்ட நிலை இதுலேருந்து அப்படியே விடுதலை அடைஞ்ச உடனே பூரண சுதந்திரத்தை கொண்டாடுறோம் அப்படின்னு யாரும் என்னை எதுவுமே சொல்லக்கூடாது. அடுத்து சமூகத்தை பற்றி ஒரு கேள்வி சார். இப்போ சாதாரணமாக நம்ம ரோட்டில் பார்க்கும்போது சாலை விதிகளை கண்டபடி மீறது, அப்புறம் பொது இடங்களை சிறுநீர் கழிக்கிறது, ரயிலில் போகும்போது நமக்கு பக்கத்துலேயே குப்பை தொட்டி இருந்தாலும் அதை வெளியில் அப்படியே குப்பையை தூக்கி வீசுறது. இது ஏழை பணக்காரன், அப்புறம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் அப்படின்னு எந்த வித்தியாசமும் இல்லாமல் யாருக்குமே இந்த சுய ஒழுக்கம் ரொம்ப இங்கே கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் பள்ளி கல்லூரிகளில் இதை ஒரு பொருட்டாக பெருசாக சொல்லிக் கொடுக்காதனாலையா, இல்லை இங்கே அதுக்கான சட்டங்களும் தண்டனைகளும் பெருசாக இல்லாததுனால? இதை நான் ஏன் கேட்குறேன்னா, வேறு ஒரு ஊரை பார்க்கும்போது அது ஒரு எண்ணம் சாதாரணமாகவே. இப்போ இதே மக்கள் வேறு ஊருக்கு போனால் அங்கே இந்த கியூவை ஃபாலோ பண்ணுறாங்க, குப்பையை தொட்டியை பார்த்து போடுறாங்க. இங்கே நம்ம ஊருக்கு வந்துட்டால் அது ஒரு அலட்சியம் வந்துடுது. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? நம்ம அழுக்காக இருக்கிறோம், நம்ம செய்கிற இந்த காரியம் பிழையாக இருக்குதுன்னு ஒத்துக்கிறதுக்கு யாருக்கும் மனசே வராது. நான் என்ன பண்ணணும் அதான் கரெக்ட் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அகங்காரம் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இயற்கையாகவே இருக்கும். இது எப்போ மாறும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பல இடங்களுக்கு போய் வந்தால் நம்மளை விட ஒருத்தர் சுத்தமாக வச்சுருக்கிறாங்கங்கிறத பார்த்தா அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, நாம் ஏன் அப்படி நடந்துக்கலை அப்படிங்கிறத பற்றிய சிந்தனை வளர ஆரம்பித்தா தான் இதை மாற்ற முடியும். இப்போ என்ன சொல்கிறாங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தெரு குப்பையாக இருக்குது, அதெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க திமிராக பேசுகிறாங்க. இவன் 4 தடவை வெளிநாட்டுக்கு போய் 2 காசு சம்பாரிச்சிட்டு வந்தால் இங்கே இந்த நாட்டை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நீ ஒன்று எங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டாம், இப்படி கோவப்படுவாங்க. யார் கற்றுக் கொடுக்குறது? ஒன்று வீட்டில் ஆரம்பிக்கணும். ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறா இருந்தால் அப்பா அம்மா கற்றுக் கொடுக்கணும் ஒரு வீட்டில், இல்லை ஸ்கூலில் டீச்சர் கற்றுக் கொடுக்கணும். இப்போ இதுவும் 2 பேருமே தள்ளியாச்சுன்னு சொன்னால் சொசைட்டி கற்றுக் கொடுக்கணும். இது 3 கற்றுக் கொடுக்கணும். இல்லை தானாக உணரணும் ஒரு மனிதன். இந்த தானாக உணர்வதுங்கிறது பெரும் மனித சமூகத்துக்குள்ளே நடக்காது. குடும்பங்களேன்னு சொல்லிக் கொடுக்கலான்னு சொன்னால், நம்ம விடுதலை அடைகிறதுக்கு முன்னாடி இந்த நாடு எப்படி இருந்தது? ரொம்ப அமுக்கப்பட்ட ஒரு நாடு. வறுமை, மரியாதையற்ற முறையில் நடத்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட நிலை இதுலேருந்து அப்படியே விடுதலை அடைஞ்ச உடனே பூரண சுதந்திரத்தை கொண்டாடுறோம் அப்படின்னு யாரும் என்னை எதுவுமே சொல்லக்கூடாது. எந்த டிசிப்ளினும் எனக்கு கொண்டு வரக்கூடாது. இந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் நேதாஜியை கொஞ்சம் நினச்சி பார்க்கணும். நேதாஜி என்ன சொன்னார், உடனே சுதந்திரத்தை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க, கொஞ்ச நாளைக்கு ஒரு அரசு கண்ட்ரோலில் நாம் வைத்திருக்கணும் இந்த மக்களை, எல்லாம் எப்படிங்கிறத முழுக்க டிசிப்ளின்டாக ஆக்கிட்டு அதன் பிறகு ஜனநாயக தேர்தல் முறைக்கு நம்ம போகணும் அப்படின்னு நேதாஜி விரும்புகிறார். நேரு ஒரு பெரிய ஐடியாலஜி உடையவர். அவர் இல்லை உடனே மக்களாட்சி, மக்கள் ஓட்டு போடணும், ஜனநாயக முறைக்கு மாறணும் அப்படின்னு ஒரு ஜனநாயகத்துறையில் ஒரு சாதனை படைத்த பிரிட்டனுக்கு ஈக்குவலாக அடிமைப்படுத்தப்பட்டு நசுக்கப்பட்ட இந்தியாவும் உடனடியாக ஜனநாயகத்துக்கு வந்துடணும் அப்படின்னு நேரு ஆசைப்பட்டார். 2 பேருமே நல்லது தான் நினச்சாங்க. ஆனால் இந்த நாட்டில் என்ன நடந்து போச்சு அப்படின்னா, நேரடியாக அந்த இதுக்கு வந்துட்டோடனே மக்கள் என்ன பண்ணாங்க, யாருக்குமே கட்டுப்படுறதில்லை. ஒரு போலீஸ்காரன் நின்னா அப்போ வேணால் இவங்க ஹெல்மெட் போட்டுட்டு போவாங்க. இது ஹெல்மெட் போலீஸ்காரனுக்காக போடுறதா தான் இவங்களுக்கு நினைப்பு. ரோடு கிராஸ் பண்ணணும் அப்படின்னா போலீஸ்காரன் நின்னா கிராஸ் பண்ணுவாங்க. தெருவில் யூரினேட் பண்ணாதே அப்படின்னா யாராவது பனிஷ் பண்ணால் தான் இவங்க செய்யாமல் இருப்பாங்க, இல்லாட்டி இவங்க அந்த காரியத்தை அப்படியே செய்வாங்க. அதை இன்னொருத்தருக்கு பயந்துக்கிட்டு ஒழுங்காக இருக்கிறது அடிமை இந்தியாவில் கரெக்டு, சுதந்திர இந்தியாவில். அப்போ நான் தான் எனக்கு எஜமான, அப்போ நான் எனக்கு உரிய தவறை பண்ணக்கூடாது அப்படின்னா
இந்த கல்வி போதிக்கப்படணும். எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? பள்ளிக்கூடங்களில் சிவிக் சென்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கு நாங்கள் படித்த காலத்தில் பாடம் இருந்தது. இப்போ எல்லாருக்கும் சிலபஸ் முடிக்கணும் அப்படிங்கிற வெறியில் பல விஷயங்கள் வந்து பாடத்தில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு நேரம் இல்லை. முன்ன மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், சிவிக் சென்ஸு, அப்புறம் வந்து பிடி கிளாஸு, கிரவுண்டு இல்லாமல் ஒரு பள்ளிக்கூடமே இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ பல பள்ளிக்கூடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட ஆட இடமே கிடையாது, அப்படியே கட்டடமாக இருக்கும். அது ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதை விட கொலகார பாவத்தனம் வேறு இன்னொன்று இருக்க முடியாது பள்ளிக்கூடங்களில். எப்படி குழந்தைங்க ஓடி ஆடுறதுக்கு இடம் இல்லாமல் எப்படி வச்சுருக்கலாம்? ஸோ இதை பள்ளிக்கூடங்களில் தொடங்கி பார்க்கலாம், ஒரு முறை சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் எனக்கு என்ன தோணுது, இந்த நாட்டை நம்ம வேகமாக மாற்றணும். 2020 வல்லரசு ஆக்கணும்னு கலாம் கனவு கண்டார். 2020 ஆயிடுச்சு. அப்போ 2020 இது ஆகணும்னு கனவு கண்ட மனுஷன் போயிட்டான். 2020 இது வல்லரசு ஆகலை. இது எப்படி ஆக்குறது? என்னுடைய ஒரு சின்ன கணக்கு, நான் சுவிட்சர்லாந்து, ஐரோப்பிய நாடுகள், சில சிங்கப்பூர் இங்கெல்லாம் போயிட்டு வந்தபோது நான் கண்டறிந்த ஒரு உண்மை, 2 ஆண்டு கால கட்டாய இராணுவ பயிற்சி வந்து அங்கே வச்சுருக்கிறாங்க. 15 வயது அல்லது 17 வயதுன்னு கணக்கில் எடுத்துடுறாங்க. எடுத்துட்டு 2 ஆண்டு காலம் அவங்க வந்து எல்லாருக்குமே இராணுவ பயிற்சி கொடுத்துட்றாங்க. இதை இந்தியாவில் கட்டாயமாக்கணும். பள்ளிக்கூடத்தில் 15 வயது ஆகிட்டா ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி அரசாங்கத்தினுடைய இராணுவ பயிற்சிக்கு போயாகணும். இல்லை இப்படி கூட பண்ணலாம், பிள்ளைய அப்படி ஒரே அடியாக விட்டு கொடுக்கறதுக்கு நம்முடைய பெற்றவங்களுக்கு மனசு வராது. பக்கத்துலேயே வச்சு பாழாக்குவாங்களே ஒழி, அவன் திருந்துறதுக்கெல்லாம் அவங்களால முடியாது. அந்த பாசம் பொத்துக்கிட்டு போயிடும் நம்ம தாய்மார்களுக்கும் தகப்பன்மாருக்கும். சம்மர் வெக்கேஷன் 2 monthsங்கிறத வந்து இவங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதை 3 months ஆக்கலாம். நடுவில் கொடுக்குற லீவெல்லாம் கட் பண்ணலாம். கட் பண்ணிவிட்டு 3 மாத காலம் ஒவ்வொருத்தரும் 15 வயசானதுக்கு அப்புறம் வந்து மிலிட்ரியோட கண்ட்ரோலுக்கு போயிடணும். அங்கே வந்து தன்னை சுத்தமாக வச்சுக்கிறது, தன் துணியை சுத்தமாக வச்சுக்கிறது, தன் தட்டை தானே கழுவுறது. எனக்கு நல்ல நினைவு இருக்குது. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து கமாண்டோவாக ஒருத்தர் போனார். அவர் முதல் நாள் அந்த இதுக்கு போன போது பஃபேல இருக்கிற பெரிய அந்த உணவுகளை எல்லாம் பார்த்துட்டு ஆசைப்பட்டு எல்லாத்தையும் வாரி வச்சுக்கிட்டாரு. ஏன் சாப்பிட முடியாது, உங்களுக்கு தெரியும், எடுத்தாலும் சாப்பிட முடியாது. கொண்டு போய் குப்பத்தொட்டில் கொட்ட போகும்போது அவருடைய ஆஃபீஸில் அங்கே நின்றுக்கிட்டு சொன்னார், வாங்க சார் வாங்க, இப்போ எதுக்கு இதை கொட்டுறீங்க? இல்லை சார் சாப்பிட முடியல. ஒன்றும் கவலைப்படாது, பேக்கில் சுருட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க. இது எவ்வளோ நாளைக்கு இருந்து காலி ஆகுதோ அது வரைக்கும் உங்களுக்கு வேறு சாப்பாடு கிடையாது. நீங்கள் இதைத்தான் சாப்பிட்டாகணும். இந்த உணவு நீங்கள் எடுத்துட்டீங்க, இதை காலி பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த சாப்பாடு கிடைக்கும். எப்போ வேணா சாப்பிட்டுங்க, நீங்கள் அடுத்த மத்தியானம் சாப்பிட்டுங்க, ராத்திரி சாப்பிட்டுங்க, எப்போ வேணா சாப்பிட்டுங்க. இப்போ அவர் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா எடுப்பார். அவர் இதை விட அடுத்த விஷயம், அவர் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. அவருடைய மேலே இருக்கிற மேஜர் ஆஃபீஸர் சொல்கிறான், வரியா ரன்னிங் ஓடலாமான்னு கேட்டான். கிரவுண்டில் ஓடலாமான்னு. சார் இப்போ தான் சாப்பிட்டேன்னாரு. உன்கிட்ட எதிரி பேசுவானே, நீ சாப்பிட்டியா சாப்பிட்லையா அப்படின்னு பார்த்தா அவன் உன்னை துரத்துவான், இல்லை நீ அவனை துரத்தி பிடிக்க வேண்டியிருக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறமும் 2 ரவுண்டு ஓடக்கூடிய கெப்பாசிட்டியில் இருந்தால் தான் நீ லாய்க்கு. சாப்பிட்ட உடனே ஓடணும், புரியுதா அப்படின்னார். ஸோ அவங்க எப்படி மாற்றுறாங்க பாருங்கள். ஒருத்தன் எப்போவுமே அலர்ட்டாக இருக்கணும், எப்போவுமே ஃபிசிக்கல் ஃபிட்னஸோடு இருக்கணும், எப்போ சாப்பாடுனாலும் அளவாக தான் சாப்பிடணும். இந்த கல்ச்சரை எல்லாம் நீங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா? என்னால் என்னுடைய கணிப்பு முடியவே முடியாது. இந்தியாவில் இருக்கிற அப்பா அம்மா அன்பு காட்டி பையனை காப்பி டம்ளர் கூட கழுவ விட மாட்டாங்க. இவன் குடித்தா காப்பி டம்ளர் இவங்க வாங்கி அதான் பாசம். இந்த நாட்டில் பாசம் அவ்வளோ முக்கியம்பாங்க. நான் கொஞ்சம் கோபமாக சொல்ல நினைக்க வேண்டாம். டிசிப்ளினை ஏற்படுத்துறதுக்காக கண்டிப்பாக இருக்க நம்முடைய பெற்றோர்களால் முடியாது. ஏன்னா ஒன்று பெற்று வச்சுருக்காங்க, இப்போ முடியாது. ஆனால் அதே மாதிரி சுதந்திர நாட்டில் வந்து மிலிட்ரிக்கு அனுப்புறதா அங்கே நம்ம ஃப்ரண்ட் லைனில் சண்டை போட சொல்ல இருந்தாலும் நம்ம ஒரு தேசத்துக்கான கட்டுப்பாடு வரணும். இல்லை டிக்கெட் எடுத்துகிட்டு தான் ரயிலில் போகணும். ரயிலில் போனால் நம்ம வயசானவங்க வந்தால் எந்திரிச்சு இடம் கொடுக்கணும். இதையெல்லாம் வந்து வீட்டில் சொல்லிக் கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அப்பா அம்மா என்ன சொல்லிக் கொடுப்பாங்க தெரியுமா? பேசாமல் உட்காந்துக்கோ, நீ திரும்பிக்கோ, வயசானவங்க வந்தால் ஜன்னல் பக்கமாக பார்த்துக்கோ, எந்திரிக்காத, நீ இடத்த கொடுக்காத, ஏமாளியாக இருக்காத. இப்படி தான் பிள்ளைங்களை கெடுக்கிறாங்க. ஸோ சமூக பிரஜை நம்முடைய மக்களுக்கு வர வேண்டும் என்றால் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுடைய சம்மர் வெக்கேஷன் என்பது ஒரு 14 வயது தொடங்கி 18 வயது வரையில் 3 மாத கால அந்த ஒரு கட்டாய இராணுவ பயிற்சியாக மாறுமானால், இராணுவம்னா துப்பாக்கி எடுத்து சுடணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. டிசிப்ளின்டு வே ஆஃப் லைஃப், எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ஒழுக்கத்துக்கு கட்டுப்படணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இதை ஏற்படுத்தினால் மட்டும்தான் நீங்கள் இந்தியாவில் ஒரு டிசிப்ளின் முழுமையாக ஏற்படுத்த முடியும். வேறு எதன் மூலமாகவும் ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை இப்போதைக்கு எனக்கு இல்லை. ஓகே.